ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். 10 ரூபாய் ஃபேர் லவ்லி வச்சு இவ்வளோ அழகாக கிளம்பலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா ஃபேர் லவ்லி வச்சு தான் நான் ஃபேஸ்க்கு ஃபேர் லவ்லி அப்ளை பண்ண போகிறேன். ஃபேர் லவ்லி எடுத்தாச்சு, லைட்டாக போட்டாச்சு, ஸ்கின்னில் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஐ கீழே போட்டேன், அப்படியே ஹார்ட் ஷேப்பில் ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். மீதி கேப் உள்ள எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி ஈவன் கொடுத்துக்கலாம். அன்ஈவன் இல்லாமல் நல்லா ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நல்லா இருக்குல்ல. நார்மல் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பான்ஸ் பவுடர், எனி பவுடர் ஓகே. பவுடரை நல்லா கையில் ரப் பண்ணி எக்ஸஸ் எல்லாம் ஊதி விட்டு ஃபேஸில் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லிப் பாம் போட்டுக்கலாம். இதே நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக லிப்புக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஐ ஷேடோ போட்டுக்கலாம். ஐ ஷேடோ நம்ம ஸ்கின் கலர்லேயே நான் இப்போ போட்டுக்கிறேன். சேம் ஸ்கின் கலர்லேயே ஐக்கு கீழேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கின் கொஞ்சம் ஈவனாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்ம காஜல் அப்ளை பண்ணும்போது நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். சேம் நான் இங்கேயும் ஐ ஷேடோ கலரை யூஸ் பண்ணி ஐப்ரோ கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணும்போது ஐப்ரோ நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ஐ ஷேடோவும் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் கலர்லேயே நான் அப்ளை பண்ணுறேன். கீழேயும் சேம் ஸ்கின்னை ஈவன் பண்ணுற மாதிரி அங்கேயும் நான் சேம் ஸ்கின் கலர் ஐ ஷேடோவே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எந்த ஒரு கன்சீலரும் யூஸ் பண்ணல. என் ஐ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ ஷேடை வச்சு என் ஸ்கின் கலர் ஐ ஷேடை வச்சு நான் ஃபுல்லாக ஈவன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சேம் ஸ்கின் கலரில் ஐ ஷேடோவில் கிளிட்டர் யூஸ் பண்ணுறேன், லைட்டாக ஒரு க்ளோக்காக. நெக்ஸ்ட் நம்ம இப்போ காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஈவனாக கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸ்லர் ஐலைனர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐ எட்ஜில் ஒரு முக்கோண ஷேப்பில் மேல் நோக்கி நம்ம வரைய போகிறோம். அப்படியே வரைஞ்சி அதை ஃபுல்லாமே ஃபில் பண்ணிக்கிறோம். கேப் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த முக்கான ஷேப்பை நான் கவர் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐ நல்லா கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும், ஐ கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்க நல்ல லுக்காக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோ டிஃபைனர் வச்சு ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கலாம்.
அதுவும் நான் ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். ரொம்ப டார்க்காக போனால் நம்ம ஐப்ரோ ரொம்ப டார்க்காக இருக்கும். நான் எந்த ஒரு ஷேப்பும் எக்ஸ்ட்ரா வரையில, என்னோட இருக்கிறது மேலேயே லைட்டாக மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நார்மலாகவே நம்ம ஐப்ரோஸ் எல்லாமே கீழ் நோக்கி இருக்கும். அதை நான் மேல் நோக்கி நல்லா ஷேப் கொடுத்துக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஐப்ரோவுக்கு இந்த ஐப்ரோவுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஐப்ரோ எந்த அளவுக்கு நம்ம ஷேப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்படி ஷேப் கொடுக்கறது மூலியமாகவே நம்ம ஐப்ரோஸ் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். நான் ஐலைனர் இன்னும் கொஞ்சமே நல்லாவே டார்க் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஐக்கும் சேம் இதே ஷேப்பில் நான் ஐலைனர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்டிக்கர் எதுவும் நான் யூஸ் பண்ணாமல் ஐலைனர் வச்சு ஒரு லீஃப் ஸ்டைலில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஹேர் ஸ்டைலும் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபேஸ் மேக்கப் பண்ணியிருக்கோம். ஐ மேக்கப்பும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மேக்கப்பும் நல்லாவே நம்ம பிரைட்டாக கொடுத்ததுனால நம்ம ஹேரில் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது நமக்கு பிரைட்டாக எடுத்து காட்டாது. நம்மளோட ஃபேஸ் மேக்கப் ப்ளஸ் ஐன்னு தான் நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், வீடியோ பாருங்கள்.